சேமிக்கிற பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு, ஒரு பெரிய உதவியா இருக்குங்க. அப்படி இருக்கக்குள்ள அதை மக்கள் வந்து சிறு தொகையா சேமிச்சு அது பெரிய லெவல்ல நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி எல்ஐசி எடுத்துக்கோங்க, அதுலயும் வந்து உங்களுக்கு சேமிப்பு போடுறதுனால அவங்க போனஸாவும் கொடுத்து அதை வந்து மக்களை ஊக்குவிக்கிறாங்க. அந்த பணங்கள் மெயினா நம்ம நாட்டுக்கு நல்ல வழியில பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு நகரத்துக்கு வந்து அந்த நகரத்துக்கு அந்த பணம் அதை செலவிட்டு அந்த நகரத்து மேம்பாட்டுக்காக நடக்குதுங்க. அப்படி இருக்கக்குள்ள நம்ம இஸ்லாம் மதத்துல அது வட்டின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்களே, அது எந்த விதத்துலன்னு எனக்கு விளக்கங்கள் சொல்லுங்க. நல்ல கேள்வி. என்னுடைய பேர் பி. சிவகாம சுந்தரி, லைனஸ் சிவகாம சுந்தரி சார். சிவகாம சுந்தரி. ஆமா சார். சகோதரி சிவகாம சுந்தரி அவர்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள்ல பெரும்பாலும் சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்வதில்லை, எல்ஐசியில சேர மாட்டாங்க. அது மாதிரி அந்த பத்திரங்கள் போடுறாங்கல்ல, இந்திர விகாஸ், கிசான் விகாஸ் பத்திரங்கள், இவற்றையெல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்ப இது வந்து நாட்டுக்கு இந்த சேமிப்பு செய்யறதுனால எவ்வளவோ பயன்படுது, எவ்வளவோ இந்த பணத்தை வச்சு அரசாங்கம் எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் செய்யுது. அதனால நம்ம அதுக்கு வந்து போடுறது நாட்டுக்கு செய்யற உதவிதானே. இது ஒரு நல்ல ஒரு நாட்டு பார்வையில, தேசத்தின் நலனை அடிப்படையாக கொண்ட பார்வையில உள்ள கேள்வி. ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும், இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறத. எந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாம் வந்து வட்டியோடு காம்ப்ரமைஸ் பண்ணல. இஸ்லாம் ஒரு விஷயம் தெளிவா இருக்குது. மனிதர்கள் செய்கிற பெரிய 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 பாவம்னு சொல்லி 3 பாவத்தை இஸ்லாம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடவுள் இருக்கும்போது கடவுள் நிறைய என்று சொல்வதை வந்து கடவுள் விரும்ப மாட்டேங்கிறாரு, அது பெரிய குற்றம். அகில உலகத்துக்கும் ஒரு கடவுள் தான், அதை தாண்டி நிறைய இருக்கு, நீங்க நம்பாதீங்க, அது எனக்கு பிடிக்காது என்று சொல்லி கடவுள் சொல்வதாக இஸ்லாம் சொல்லுது. ஒண்ணு. இரண்டாவது பெரிய பாவம் கொலை. எந்த கட்டத்திலையும் ஒரு அரசாங்கம் தண்டனைக்காகத்தான் கொலை தண்டனை நிறைவேற்றலாமே தவிர ஒவ்வொருத்தனும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கொலை செய்யக்கூடாது. கொலை செய்து விட்டால் ஒரு காலத்திலும் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான். இது ஒண்ணு. இன்னும் ஒரே ஒரு கட்டத்தில் தனிநபருக்கு அனுமதி இருக்குது கொலை செய்யறதுக்கு. தன்னுடைய பொருளை, கற்பை, உயிரை காத்துக் கொள்வதற்காக கொலை செய்யலாம். அப்ப போலீஸை கூட்டு இருக்க முடியாது. நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன், ரவுண்டு பண்ணிட்டு குத்த வர்றான், முந்தி நான் குத்திட வேண்டியதான், என்ன காப்பாத்திக்கணும்ல. ஒரு பொம்பளை கற்பழிக்க வர்றாங்க, சீவிர வேண்டியதான். அரசாங்க சட்டப்படி தப்பு கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொன்னா கோர்ட்டு கூட இந்தியாவில் கூட விடுதலை செஞ்சிருவாங்க. தன்னுடைய உடைமையை, உயிரை, பொருளை, கற்பை காத்துக் கொள்வதற்காக ஒருவன் கொலை செய்யலாம். கவர்மெண்ட் கொலைக்கு கொலை அந்த மாதிரி என்ன செய்யலாம், தூக்கு தண்டனை மூலமாக கொலை செய்யலாம். இதை தவிர கொலை என்பது பயங்கரமான குற்றம், கடவுள் மன்னிக்காத குற்றம். மூணாவது கடவுள் மன்னிக்காத குற்றம் வட்டி. எங்க கொண்டு இஸ்லாம் வச்சிருக்கு பாருங்க. விபச்சாரத்தை விட, திருடுறதை எல்லாம் விட இஸ்லாம் வந்து வட்டி எங்க கொண்டு வைக்குதுன்னு கேட்டா, மனிதர்கள் செய்கிற பாவங்கள்லயே 3வது பெரிய பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது. இதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா பாவமும் வருது. கடவுளுக்கு இணை கற்பித்தல் ஒண்ணு, கொலை செய்யறது ஒண்ணு, 3வது பெரிய பாவம் வட்டிங்கிறது. அவ்வளவு பெரிய இடத்துல இஸ்லாம் நிப்பாட்டி இருக்குது. ஏன் இந்த வட்டி அவ்வளவு பெருசா சொல்லணும்? நம்ம பார்வையில் பார்த்தா அது அவ்வளவு பெருசா தெரிய மாட்டேங்குது. அதுலயே பழகி கிடக்கிற நமக்கு வட்டிங்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா நமக்கு தெரியல. ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி பயங்கரமான, மிக மிக பயங்கரமான பெரும்பாவம் என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள். எப்படி ஒத்துக்கிறீங்க? இப்ப நம்ம நாட்டில் இல்ல சொல்றேன், சொல்லுங்க, அதை பத்தி தானே கேட்க போறீங்க. அதை ஒட்டி கேட்கறான் கேளுங்க. அதை ஏன் சார் நீங்க வட்டி அப்படின்றீங்க? ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கி 10 ரூபாய் பொருளை வாங்கி கொஞ்சம் கூட கொடுத்து, அதாவது வியாபாரம் செய்யறோம், அந்த மாதிரி அதை வியாபாரமா நினைக்கலாம். ஒரு நிமிஷம், அந்த மாதிரி ஒரு இதா நினைக்கலாம். மற்றவங்களை வருத்தி வாங்குறதுதான் வட்டின்னு நான் நினைக்கிறேன் சார். அதுக்கு வழக்கம். சரி சரி, வட்டிக்கும் வியாபாரத்துக்குள்ள வேறுபாடை நான் கடைசியா சொல்றேன். அது உங்க விடையில நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்தியாவில் இப்ப யஸ்வந்த் சின்ஹா ஒரு பட்ஜெட் போட்டார். இப்ப போட்டார். இவர் போட்ட பட்ஜெட்ல வந்து கிட்டத்தட்ட 26% இந்தியாவுடைய வரியில 26% ரூபாய்களை வட்டிக்காக கொடுக்கிறதாக ஒரு பட்ஜெட் தெரிவிக்கிறார். எவ்வளவு சதவீதம்? 26%. அதாவது கால்வாசிக்கு மேல. அதாவது இந்தியாவுக்கு வருமானம் 4 லட்சம் கோடிங்க. இந்த பட்ஜெட்ல வரியின் மூலமா வரக்கூடிய வருமானம் எவ்வளவு? 4 லட்சம் கோடி வருமானத்தை கணக்காற்றார் யஸ்வந்த் சின்ஹா. அதுல 1 லட்சம் கோடி வட்டிக்கு போகுது. 25% மேல 1 லட்சம் கோடிக்கு மேல உள்ள ரூபாய் அப்படி நம்மள்ட்ட இருந்து வாங்கி லட்டு மாதிரி
அவர் உலக வங்கிக்கு அமெரிக்காவுக்கு செலுத்திக்கிட்டு அசல கொடுக்கல, வட்டி மட்டும். வாங்கின கடன் தலைக்கு மேல நிக்குது. அதுக்காக வேண்டி போன வருஷமும் அதே 1 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்தியாவுடைய பணத்துல இருந்து போன வருஷம் 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டணும். இந்த வருஷமும் இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டுறோமா? இந்த வட்டி எதுல இருந்து கட்டுறோம்? நம்மிடத்திலிருந்து வாங்குகிற வரி பணத்தில் இருந்துதான் அந்த வட்டி கட்டப்படுது. இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி நம்ம கடன் வாங்கி இருக்கல என்று சொன்னால், வெளிநாடுகள்ல இந்த 1 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கி இருக்கல என்று சொன்னா 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரி போட்டிருந்தால் போதும். கால்வாசி விலைவாசி எல்லாத்திலையும் சகட்டுமணி குறையும். எல்லா பொருளையுமே 25% குறைத்திருக்கலாம். பல வரிகளை தள்ளி இருக்கலாம். பல வரிகள் குஜராத்துக்காக ஸ்பெஷலா எந்த திட்டமும் போட தேவையே இல்லை. 1 லட்சம் கோடி 50 கோடி கொடுக்க முடியல ஒரு மாநில அரசுனால, ஒரு நிவாரண நிதிக்காக வேண்டி 1 லட்சம் கோடியை தூக்கிக்கிட்டு நம்மளை சுரண்டக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கிறோம். சரி, இந்த 1 லட்சம் கோடியை எப்படி கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி வருது. நிதியமைச்சர் வழக்கம் சொல்றாரு. நான் இது யஸ்வந்த் சின்ஹாவுக்காக சொல்லல, மன்மோகன் சிங்கா இருந்தாலும் இதைத்தான் செய்வாரு, வேற சிதம்பரம் இதைத்தான் செஞ்சாரு, யஸ்வந்த் சின்ஹா இதைத்தான் செஞ்சாரு, எல்லாரும் இதைத்தான் செய்யறாங்க. இப்ப லேட்டஸ்டா இருக்கிறவர் யஸ்வந்த் சின்ஹா, அதுக்கு தான் அவரை சொல்றேன். யஸ்வந்த் சின்ஹா என்ன பண்றாரு? அவர் பட்ஜெட்ல இந்த 26% கொடுக்கணுமே, 1 லட்சம் கோடி கொடுக்கணுமே, எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டா, மக்கள்கிட்ட திரட்டி கொடுப்பேன். எப்படி கொடுப்பாராம்? மக்கள்கிட்ட கடன் வாங்கி நாங்கள் அதை சரி பண்ணுவோம். 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கடனை வாங்கி அங்க கொண்டு கொடுக்க போறாரு. இதை வாங்கி டெவலப் பண்ண மாட்டாரு. அவர் பட்ஜெட்ல உள்ள வாசகம் நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளலாம். 1 லட்சம் கோடி ரூபாய் நான் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, கடனை உங்கள்கிட்ட கடனை வாங்கி நாங்க கொடுக்க போறேன். உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கலாங்கிற திமுறான போக்கு ஆளுகிற வர்க்கத்துக்கு இருக்குத, அதான் வட்டி வாங்க சொல்லுது. எந்த தைரியத்தில் வட்டி வாங்குறான்? என் நாட்டில் உற்பத்தியை பெருக்கி கொடுப்பேன்னு சொல்ல தைரியம் ஒருத்தரும் கிடையாது. நாங்கள் அதிகமா சம்பாரிச்சு இறக்குமதியில ஏற்றுமதியில கொடுப்போம்னு சொல்லக்கூடிய வலிமை உள்ள ஆட்சியாளன் எவனும் இதுவரைக்கும் இந்தியாவை ஆண்டது கிடையாது. என்ன தைரியத்தில் வாங்குறான்? நாங்க அங்க பாட்டுக்கு உலக வங்கியில கடனை வாங்கி வாங்கி போடுவோம், உங்களை மாதிரி ஏப்ப சாப்பியத்தை வாங்கிட்டு நாங்க கொண்டு அங்க கொடுப்போம். உங்க இதை வச்சு நாட்டு டெவலப் பயன்படுத்த மாட்டாங்களாம். உங்கள்கிட்ட இந்திர விகாசம் வாங்குவாங்க, கிசான் வாங்குவாங்க, சிறுசேமிப்பு வாங்குவாங்க, இன்சூரன்ஸ் வாங்குவாங்க, எல்லாத்தையும் கொண்டு அமெரிக்கா. நம்முடைய இந்த வட்டியை ஆதரிக்கிற மனப்பான்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒண்ணு. இரண்டாவது பாயிண்ட், நம்ம வட்டியினால என்ன வருதுன்னு பாருங்க. வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் இருந்தா விலைவாசி ஏறாது, தாறுமாறும். நான் இந்த ஒரு இந்த மாதிரி கைக்குட்டை தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். என்னுடைய சொந்த காசுல நான் ஆரம்பிச்சா 5 ரூபாய்க்கு என்னால விற்க முடியும். என்கிட்ட காசு இல்ல, நான் அரசாங்கத்தில் வட்டி கேட்கிறேன், கடன் வாங்கி நான் என் கையில இருந்து போட்டு கட்டல, உங்களை மாதிரி ஆள்கிட்ட வசூல் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் விரும்பாத ஒன்றை உங்கள் மீது திணிக்கிறேன். வட்டி வாங்குறவன், வட்டி வாங்கி தொழில் செய்யறவன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் காசை போட்டு ஒருத்தன் தொழில் பண்ணா 5 ரூபாய்க்கு விற்கலாம். வட்டிக்கு ரூபா வாங்கி போட்டு தொழில் பண்ணான்னா 6 ரூபாய்க்கு விற்பான். கையில உள்ள பணத்தை போட்டா அவன் வட்டி கட்டுவான். 5 ரூபா அடக்கம், வட்டி 1 ரூபா கட்ட வேண்டி இருக்குது. அதையும் வாங்குற நுகர்வோர்ட்ட வாங்கிக்கிறோம், கன்சியூமர்ட்ட வாங்கிக்கிறோம் சொல்லி நம்ம கிட்ட வாங்குறான். அப்ப பொருள்கள், ஒரு டிவி தயாரிக்கிறான், அவங்க காசை போட்டு தயாரிச்சா 5000 ரூபாய்க்கு டிவி தயாரிக்க முடியும். வட்டி வாங்கி போட்டு அந்த காசுல தயாரிச்சா 6000 ரூபாய் ஆகும். வட்டி கொடுக்கணும் இல்லையா? 6000 ரூபாய் ஆகும். அப்புறமேல லாபம் வச்சு 7000 ரூபாய்க்கு விற்பான். 6000 ரூபாய் கிடைக்க வேண்டிய டிவியை 7000 ரூபாய் ஆக்குனது எது? வட்டி. இந்த வட்டியை அடிப்படையாக கொண்டு பிளேடுல இருந்து ஒவ்வொரு பொருளையும் வட்டி இல்லாமல் வசதி காசு உள்ளவன் செஞ்சான்னு சொன்னா விலைவாசி குறையும். இதை நீங்க விளங்கிக்கணும். அடுத்தது, இந்த வட்டி விஷயத்துல இன்னொரு ரகசியத்தை நீங்க விளங்கிக்கணும். நீங்க அரசாங்கத்தில் பிக்ஸட் டெபாசிட் பண்றீங்க அல்லது சிறுசேமிப்புல போடுறீங்க. இந்த பணத்தை எல்லாம் கொண்டு நாட்டுக்கு என்னமோ முன்னேற்றம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன இன்னொன்னு நடக்குது தெரியுமா? அரசாங்கத்தில் பேங்க்ல பணம் இருக்குது, பேங்க்ல இருந்து அவன் கொஞ்சம் பேர் கடன் கொடுக்குறான். நல்லா வழங்கணும். நீங்க கொண்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து சிறுசேமிப்பு அங்க கொடுக்குறீங்க. அவன் என்ன பண்றான்? அதை வட்டிக்குங்கிற பேர்ல கடன் கொடுக்குறான். யாரு கடன் கொடுக்குறான்? எம்எல்ஏ மாமனாரு கொடுக்குறான், எம்பியுடைய மச்சானு கொடுக்குறான், அவன் சிபாரிசு பண்ற ஆட்களுக்கு கொடுக்குறான், திரும்பி வராதுன்னு நினைச்சுக்கிட்டு கொடுக்குறான், எந்த செக்யூரிட்டி இல்லாம கொடுக்குறான். இன்றைக்கு
கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்கள் வசூல் செய்யப்படாத கடன்களாக வங்கியினால் பண முதலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சைக்கிள் வாங்க கடன் கேட்டா 1000 காரணம் கேட்கிறான். ஒரு சைக்கிள் வாங்குறதுக்குங்க பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் சகோதரர்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் ஒரு பிரசுரம் போட்டிருக்கிறாங்க. உங்களை ஆதாரத்துக்காக சொல்றேன். கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் ஒவ்வொரு வங்கியிலிருந்தும் பெரிய பெரிய அளவுல கடன் பெற்றவர்கள் யார் பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அது தகுந்த சான்றுகளோடு வெளியிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய பண முதலை